40 ஆண்டு தன் அருமை கணவருடன் வாழ்ந்த காலங்களை அசை போட்டபடியே தன் இறுதி காலத்தை தலைவர் புழங்கிய அறையிலே கழித்தார் அன்னை ஜானகி. எந்தையும் தாயும் கொஞ்சி குலாவி மகிழ்ந்திருந்த அந்த ராமாபுரம் வீட்டை மாறுதல் செய்து விரிவுபடுத்த வேண்டும் என்று ஒருமுறை அன்னை ஜானகி சொன்னதற்கு எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். முதல்வராகிவிட்டதால் நான் அரசு பணத்தில் என் வீட்டை பெரிதாக்கிவிட்டேன் என்று மற்றவர்கள் பழி சொல்லுவார்கள் என்றார். பொது வாழ்வில் தன் மீது களங்கம் வந்துவிடக் கூடாது என்று கவனமாக இருந்தார் தலைவர். அதனால் அவர் புழங்கிய அந்த சின்ன அறையை அவரது மறைவுக்கு பின்னாலும் மாற்றம் செய்யாமல் அப்படியே தான் பயன்படுத்தியதாக அன்னை ஜானகி எனக்கு மட்டுமே தெரிந்த எம்ஜிஆர் என்று தான் எழுதிய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். நாட்டுக்கு புரட்சி தலைவராக இருந்தாலும் வீட்டுக்கு எம்ஜிஆர் ஒரு சராசரி குடும்பத் தலைவனாக எளிமையாக இருந்தார். அன்னை ஜானகி மலரும் நினைவுகளாக சொல்லியிருக்கிறார்.